இப்ப திடீர்னு கச்சத்தீவு மேல 10 வருஷமா ஆட்சியில இருந்தார். கச்சத்தீவை பத்தி எத்தனை தடவை கேள்வி கேட்டிருக்கோம், நிறைய தடவை கேட்டிருக்கோம்ல. பதிலே வராது, காதுல விழுந்த மாதிரியே இருக்க மாட்டாங்க. ஆனா இலங்கைக்கு போயிருக்காரு, அங்கேயும் பேசல. அவரா பேசி பாராளுமன்றத்துல அப்பதான் வருவாரு. அவர் பேசுறத நாங்க கேட்கணும்னு ஒரு இடம் இருக்கும்ல, அப்ப மட்டும்தான் பிரதமர் வருவாரு நாடாளுமன்றத்துக்கு. அந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்காரு நாடாளுமன்றத்து மேல. அதனால வந்து பேசும்பொழுதும் அதை பத்தி குறிப்பிட்டு பேசியதே கிடையாது. ஆனால் தேர்தல் வந்து விட்டது. அதனால கச்சத்தீவு மேல, இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மேல அவங்களுக்கு பாசம் பிரவாகமாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதை மட்டும் காரணம் இல்லை, அங்க இந்தியா சைனா பார்டர், அங்க சீனா இந்தியாவுக்குள் ஊடுருவி வந்து கொண்டே இருக்கிறது. அருணாச்சல் பிரதேசத்துல கிட்டத்தட்ட 30 கிராமங்களுக்கு மேல் சீன கிராமங்கள் நிறுவப்பட்டிருக்கு இந்தியாவோட மண்ணுல, நம்ம நாட்டுல. பேரு கூட சீன மொழியில அவங்க வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த மண், இந்த நாட்டின் மண் கைப்பற்றப்பட்டிருக்கு. லடாக்ல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. அதே போல எல்லையில இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் இன்னைக்கு சைனா ஊடுருவலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இத பத்தி மிகப்பெரிய வீரர் என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடிய, விஸ்வகுரு என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடிய பிரதமர் வாய் திறக்கிறதே கிடையாது. அங்க என்ன நடக்குதுன்னு எல்லாரும் கேட்டாச்சு. பாராளுமன்றத்தில் திரு ராகுல் காந்தி அவர்கள் பல முறை அதை பற்றி கேள்விகள் எழுப்பியிருக்கிறார். ஆனால் ஒரு முறை அதற்கு பதில் வந்ததில்லை. அதுல இருந்து டைவர்ட் பண்ணணும், அதுல இருந்து மடைமாற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக அதே நேரத்தில் தேர்தல் பத்திரங்கள் மாதிரி ஒரு ஊழல் உலகத்துல யாருமே பார்த்ததில்லை. ஒரு சட்டம் போட்டு ஊழல் செய்வது எப்படின்னு பிஜேபி நரேந்திர மோடி அவர்கள் உலகத்துக்கே பாடம் இருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு ஊழல். அதுவும் எப்படி தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்காங்கன்னா, தேர்தல் பத்திரத்தை சட்டப்பூர்வமாக்கிட்டாங்க. ஒரு பக்கம் பிஜேபி வைங்க, இன்னொரு பக்கம் இந்த நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளையும் வைங்க. இவங்களுக்கு கால்வாசி, எல்லா கட்சிக்கும் சேர்த்து கால்வாசி பணம் வந்துருந்தா 3/4வாசிக்கு மேல பிஜேபிக்கு தான் வந்திருக்கு. அதுவும் எப்படி, யாராவது ஒரு முதலாளி இருப்பாங்க, கூப்பிட்டு கேச போடுவாங்க, இடி ரேட விடுவாங்க. இப்படி எல்லாம் பண்ணோன்னா முதலாளி ஓடியாந்துருவார். ஓடி வந்து அவர்கிட்ட வழக்கு வரப்போகுதுன்னு வாங்க. அவரும் 500 கோடி 200 கோடி 300 கோடின்னு வசதிக்கு ஏத்த மாதிரி தேர்தல் பத்திரத்தை வாங்குவார். வாங்கியவுடன் வழக்கு காணாமல் போய்விடும். எப்படி பிஜேபியில சேர்ந்தீங்கன்னா வழக்கு காணாம போயிடுமோ, அதே போல தேர்தல் பத்திரத்தை வாங்கினீங்கன்னா, நீங்க ஒரு முதலாளியா இருந்தீங்கன்னா வழக்கு காணாமல் போய்விடும். இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 33 கம்பெனி அவங்க லாபமே பார்த்ததில்லை, நஷ்டத்துல ஓடுற கம்பெனி. அந்த கம்பெனி எல்லாம் இவங்களுக்கு 100 கோடி 200 கோடின்னு தேர்தல் பத்திரம் கொடுத்திருக்கு. எப்படி நஷ்டத்துல ஓடக்கூடிய கம்பெனியில இருந்து காசு கொடுப்பீங்க? இதெல்லாம் பிஜேபியோட பிரமுகர்களுடைய ஷெல் கம்பெனி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.